என் அன்பு குழந்தையே, தினமும் பல மணி நேரம் உழைக்கின்றோம், பல சோதனைகளை கடக்கின்றோம். ஆனால் சில நேரங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இப்பொழுது என்னுடைய வாக்கினை நான் உன்னிடம் சேர்க்க வந்துள்ளேன். ராஜயோகம் பரிசாக வருகின்றது. இதை கேட்ட நொடி முதல் உன்னுடைய வாழ்க்கை மலரத் தொடங்கும். முருகனுடைய அருள்வாக்கு இன்று நேரடியாக உனக்கு கேட்டுக்கொண்டு இருக்கின்றது. அதிர்ஷ்டத்தை பெற வேண்டுமா? மனதை மாற்று. முதலில் நம்மிடம் அதிர்ஷ்டம் வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். ஆனால் அந்த அதிர்ஷ்டத்தை கவர வேண்டுமானால் நாம் உண்மையான உள்மாற்றம் செய்ய வேண்டும். தெரிந்தோ தெரியாமலோ சில பழைய சிந்தனைகள் நம்மை கட்டி வைக்கின்றது. நீ வெளியே மாற்ற எண்ணாதே, உன் உள்ள மனதை மாற்று. அதிர்ஷ்டம் வெளியே தேடாமல் உன்னை தேடி வர வேண்டுமானால் உன் உள்மனதை மாற்ற வேண்டும். வாழ்க்கையில் சுடர் வேண்டுமென்றால் சோதனையும் வர வேண்டும். முருகனை யானை பாகனாக வேலவனாக உருவானதே சூரபத்மனை வெல்வதற்காக தான். அதுபோல நாம் வெற்றியடைய சூரபத்மமாக வரும் சிந்தனை குறைபாடுகள், சோம்பல், ஏமாற்றம் அனைத்தையும் கடந்துதான் ஆக வேண்டும். முருகன் மனதில் நிறுத்தப்பட வேண்டும். உன் போராட்டத்திற்கு நான் உடன் இருந்து வெற்றியை கொடுப்பேன் என்று உன் மனதிற்குள் என்னை நீ நிறுத்த வேண்டும். என்னுடைய திரு உருவத்தை உன் மனதில் நிறுத்தி வைத்துக்கொள். அந்த தரிசனத்தை எப்பொழுதும் கண்டு மகிழ். உன் வாழ்விற்கான போராட்டங்கள் எல்லாம் தவிடு பொடியாகி உனக்கான வெற்றி உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். நம்பிக்கை இல்லாமல் எந்த விதையும் முளைக்க முடியாது. உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வர இருக்கின்றது. முதலில் நீ அதை நம்ப வேண்டும். முருகனுடைய அருள் என்பது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தெய்வீக ஸ்தம்பம். அதை பற்றிக்கொள். வேறாகும். அதை வளரச்சை மரமாகும். அதில் நீ வாழ். அது உனக்கு நிழல் தரும். இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் தனி அதிர்ஷ்டம் உண்டு. உன் பெயரில் எழுதப்பட்ட அந்த அதிர்ஷ்டம் இன்னும் உன்னுடைய வாசலை அடையவில்லை என்றால் அது வரும் நேரம்தான் இது. உன் பெயரை நான் வேலில் எழுதிவிட்டேன். இப்பொழுது உனக்கு வருகின்ற ஒவ்வொரு நாளும் வெற்றிக்கான நாளாக தான் இருக்கும். உலகம் எதை நம்பவில்லையானாலும் நீ உன் மீதான தன்னம்பிக்கையை கொள். உன் கனவுகளின் மீது தவம் செய். ஓயாமல் உழை. உண்மையான பாதைதான் நிலைத்த வெற்றிக்கு நிழற்பாதை. முருகன் உன் மனதின் நடுவே வை. பழைய வழிகளை எல்லாம் மறந்து மன்னித்து விடு. உன் அதிர்ஷ்டம் உன்னை எட்டி பார்க்கும். தேவையான படிக்கட்டுகள் தானாக உன் வாழ்வை வந்து சேரும். முருகன் நான் உன் வீட்டிற்குள் புகுந்து விட்டேன். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையிலும் என்னுடைய ஆசிகளை கொண்டு நான் நிரப்புவேன். 6 முகங்களும் 6 அருட்பலனை தரப்போகின்றது. அது என்னென்ன அருட்பலன்கள்? ஆச்சரியத்தை தரப்போகின்றேன். உன் மனம் எந்த விஷயத்திற்கெல்லாம் ஏங்கியதோ அதையெல்லாம் உடனே கிடைக்க பெற்று சந்தோஷப்படக்கூடிய ஆச்சரியம் அது. கிடைக்காமல் சில விஷயங்கள் உன்னை கஷ்டப்படுத்தி இருந்தது. அது இப்பொழுது கிடைக்க பெற்று உன் மனம் முழுவதும் ஆச்சரியம் ஏற்பட போகின்றது. திடீர் வருமானம் வரப்போகின்றது. தொழிலில் முன்னேற்ற வேண்டும். செய்யும் வேலை வாய்ப்பில் உயர்வு வேண்டும். மாற்றம் வேண்டும். வியாபாரம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று எல்லாம் ஆசைப்பட்டு வருமானத்திற்காக எவ்வளவோ போராடி கொண்டிருக்கின்றாய். உழைக்கின்றாய். முயற்சிகளை செய்கின்றாய். முன்னேறாமல் இருக்கக்கூடிய நிலை இருக்கின்றது. அந்த நிலையில் மாற்றம் வந்து திடீர் வருமானம் உன்னுடைய வாழ்வை உயர்த்த வந்து கொண்டிருக்கின்றது. பிரச்சனைகள் இன்னும் தீரவில்லையே என்று நினைத்தான். ஆனால் இப்பொழுது அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். இந்த நேரம் தீராத பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். உறவுகளில் ஒற்றுமை ஏற்படும். எப்பொழுது பார்த்தாலும் சண்டையும் சச்சரவுமாக புரிதல் இல்லாத நிலை இருந்தது. ஒருவருக்கு ஒருவர் கருத்து வேறுபாடுகளுடன் வாழ வேண்டிய நிலை இருந்தது. ஆனால் இப்பொழுது புரிந்து கொண்டு உறவுகளில் ஒற்றுமை மேலோங்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இனிமேல் வராமல் ஒரு நல்ல பிணைப்பு உங்களுடைய உறவில் ஏற்படும். ஒற்றுமை வளரும். வேலை வாய்ப்பில் உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வு கிடைத்து உனக்கான நிலையை நீ தாழ்த்தி கொள்ளாமல் பிறர் மத்தியில் உயர்த்தி காண்பிக்கப் போகின்றாய். எந்த இடத்தில் நீ அவமானத்தை சந்தித்தாயோ அந்த இடத்தில் நீ புகழ் பெறப் போகின்றாய். நீண்ட நாட்கள் அந்த சந்தோஷம் எப்பொழுதுமே நீ நிலைத்து இருக்கும். சந்தோஷம் குறுகிய காலம் வந்துவிட்டு நீண்ட காலத்திற்கு ஒரு பெரிய வேதனை அனுபவிக்க வேண்டிய நிலை போல இது நாள் வரை நீ அனுபவித்து கொண்டிருந்தாய். ஆனால் இப்பொழுது நீண்ட கால சந்தோஷம் உனக்கு கிடைக்கும். நிரந்தரமான மகிழ்ச்சி ஒவ்வொரு விஷயத்திலும் இனி உனக்கு அமையும்படி நிகழ்வுகள் தானாக உனக்கு சாதகமாக மாறும்.
தினமும் காலையில் 5 நிமிடம் கண்களை மூடி இந்த முருகனை நினைத்தால் போதும். என்னுடைய மந்திரத்தை 108 முறை மனம் உருகி சொன்னால் போதும். ஒருவர் நலனுக்காக ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு சிறு உதவியை நீ செய்ய முன்வந்தால் போதும். வெற்றி வந்தால் கட்டாயமாக இந்த முருகனுக்கு நீ நன்றியும் சொல்வாய். தோல்வி வந்தால் அது தற்காலிக சோதனை என்று சொல்லிக்கொள். அதை வெல்ல முருகன் நான் உனக்கு வலிமையை தருவேன் என்று நம்பிக்கொள். உன் வாழ்க்கையின் ஓட்டம் இப்பொழுது திரும்புகின்றது. அதிர்ஷ்டத்தின் பக்கம் திரும்புகின்றது. உன்னுடைய நம்பிக்கை எதுவும் வீண் போகவில்லை. நீ காத்திருந்த அத்தனை நன்மைகளையும் இப்பொழுது வரவேற்கப் போகின்றாய். நான் ஏற்கனவே உன் பக்கத்தில் நிற்கின்றேன். நீ மட்டும் உள்ளிருந்து அழைக்க வேண்டும். நான் உடனே உள்ளே வந்து விடுவேன். அதிர்ஷ்டம் வருவதற்கு முன் ஒரு விஷயம் நடக்கின்றது. அது ஏமாற்றம், அது சோதனை, அது சந்தேகம். அது உன்னை சோதிக்க வருகின்றது. மறந்து விடாதே, சூரபத்மன் தோற்பதற்கு முன்னே முருகன் வீரனாகத்தானே உருவாகினான். இந்த இறுதி சோதனை வந்தால் பயப்படக்கூடாது. அது அதிர்ஷ்டம் வருவதற்கான அறிகுறி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்வில் இனி வரப்போகின்றது வெற்றியின் பாதை. தோல்வி காட்டிய விஷயங்கள் எல்லாம் அனுபவத்தை கொடுத்தாலும் இப்பொழுது வெற்றியின் பாதையை நோக்கி நீ பயணம் செய்ய போகின்றாய். அன்பு பொங்கும் உறவுகள் உன்னை தேடி வரப்போகின்றது. மனதிற்கு நிம்மதி கிடைக்கப் போகின்றது. பண வரவு நிறைய கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். அதிர்ஷ்டமானது உன்னை தேடி வரும். நீ வாழ்க்கையை நல்ல சிந்தனையுடன் வாழ்ந்தால் நான் அதிர்ஷ்டத்தை உனக்காக எழுதுவேன். நீ ஒவ்வொரு முறையும் என் பெயரை உச்சரிக்கும் போதே உன்னுடைய வாழ்க்கையும் மலரும். நான் கொடுத்திருக்கின்ற ராஜ நேரம் இது. இதை நீ ஒரு பொழுதும் தவறவிடவில்லை. இப்பொழுது இந்த வாக்கை நீ முழுமையாக கேட்டிருக்கின்றாய். இந்த முருகனின் அழைப்பை அழகாக நீ ஏற்றுக்கொண்டிருக்கின்றாய். இதை கேட்ட இந்த நொடி முதல் உன் வாழ்வில் நீ சந்திக்கின்ற அந்த எல்லா விஷயங்களும் உனக்கு மனதை மிகவும் மகிழ்விக்கக்கூடியதாக இருக்கும். மனமானது எவ்வளவு பாரங்களை இது நாள் வரை சுமந்திருந்தாலும் அந்த பாரங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகக்கூடிய அளவிற்கு அந்த மனம் இப்பொழுது லேசாகிவிடும். எத்தனையோ சோதனைகளை நீ சந்தித்து விட்டாய். போதும், நீ சந்தித்த அத்தனை சோதனைகளும். இனிமேலாவது உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய இன்பத்தை நோக்கி நகர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். பிறரால் தூற்றப்பட்ட நிமிடங்கள் எல்லாம் முடிந்து போய் பிறரால் போற்றப்படக்கூடிய நிலை ஏற்படும். ஒவ்வொரு நிகழ்வும் உன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கின்றது. வலிமையை உனக்குள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. உன்னுடைய திறமையின் மீது உனக்கு நம்பிக்கையை கொடுத்து கொண்டிருக்கின்றது. உன் வாழ்க்கையின் மீது உனக்கு ஒரு பிடிமானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரம் ராஜ நேரம் உனக்கு. இனிமேல் நீ சந்தோஷமாக வாழ்வாய். நல்லது நடக்கும்.